நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல்வேறு மாநாடுகளை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்துட்டு இருக்கீங்க. மக்களுடைய வரவேற்பு அதிக அளவு இருந்தாலும் அதே மாதிரி பின்னடைவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ தண்ணீர் பந்தல் மாநாடு நடத்த இருக்கு. எந்த மாதிரியான வியூகங்கள்லாம் நீங்க வகுத்திருக்கீங்க? எங்களுக்கு மற்ற கட்சியை பத்தி கவலை இல்லை தங்கச்சி எங்களுக்கு. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் பார்த்துட்டோம்ல. திமுக ஆட்சி எப்படி இருக்கணும்னு மக்களுக்கு தெரியும். திமுகவை எப்படியெல்லாம் மக்கள் களி ஊத்துறானும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுபோல அதிமுக ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அதிமுக அன்னைக்கு ஆண்ட ஆளுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு ஆட்கள், ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு பிக்காலி பிள்ளைக்கெல்லாம் எத்தனையோ பேர் உயிர் விட்ட கதெல்லாம் உண்டு. ஐயோ ஐயா செத்து போயிட்டான்னு சொல்லும் போது பிளைட்டை பிடிச்சு ஓடுறவெல்லாம் இங்க அதிகாரத்தோட வரும்போது சினிமாவில் 100 பேர் அடிக்கின்ற என் தம்பி விசை வெளியே அடிப்பாரா? இப்ப இவன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் போட்டி போடும்போது எமது அண்ணன் செந்தமன் சீமான் மரத்துக்கு மாநாடு. சார், இந்த 37 லட்சம் ஓட்டு வாக்கு வச்சு உங்களால ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு பெற முடியுமா அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? 37 லட்சம் வச்சு ஓட்டு எனக்கும் அவருக்கும் தான் போட்டி. நான் டிவிக்கு நான் டிவிக்கு அவன் சார வைக்கிறானா? அப்ப இந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகார திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும். இப்ப அதிகாரத்தை தொடாமல் இருப்பது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அது விரைவா அதிகாரத்தை தொற்றும் அதற்கான வேலை போய்கிட்டு இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு தங்களுடைய வியூக வகுப்பாளர்களை வச்சு கட்சி எப்படி வெற்றி பெற போகுது, மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கணிச்சிட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல்வேறு மாநாடுகளை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்துட்டு இருக்கீங்க. மக்களுடைய வரவேற்பு அதிக அளவு இருந்தாலும் அதே மாதிரி பின்னடைவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ தண்ணீர் பந்தல் மாநாடு நடத்த இருக்கு. எந்த மாதிரியான வியூகங்கள்லாம் நீங்க வகுத்திருக்கீங்க? இல்ல, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா உங்க கேள்வி ரொம்ப முதல் கேள்வி தரமான கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு மற்ற கட்சியை பத்தி கவலை இல்லை தங்கச்சி எங்களுக்கு. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்கணும்னு மக்களுக்கு தெரியும். திமுகவை எப்படியெல்லாம் மக்கள் களி ஊத்துறானும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மந்திரிகள்லாம் ஓட விடுறதும் மந்திரிகள்லாம் ஓடி ஒளியறதும் பார்த்துருக்குறீங்க. அதுபோல் அதிமுக ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக அன்னைக்கு ஆண்ட ஆளுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு ஆட்கள், எவ்வளவு அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க, எப்படி உதாரணம் தர்மகோல்லாம் விடுவாங்க, அப்படிப்பட்ட மந்திரியான ஒரு சபையை தான் அப்போ அதிமுக ஆளும்போது அதிகம் மக்கள் பார்த்தாங்க. இப்போ அதிகாரத்தை தொடாமல் இருப்பது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அது விரைவா அதிகாரத்தை தொற்றும் அதற்கான வேலை போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் நீங்க உங்க கேள்வி நியாயமான கேள்வி. இவங்கெல்லாம் இப்பதான் வியூகம் வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு எத்தனை சீட்டு, முட்டி போறவனுக்கு 3 சீட்டா, நிக்கிறவனுக்கு 2 சீட்டாங்கிறத இவங்க இப்பதான் வியூகம் வகுக்கிறாங்க. எங்களது அண்ணன் செந்தமன் சீமான் தொடர்ச்சியா 2 ஆண்டுக்கு முன்னே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஒவ்வொரு தொகுதியா சரியான பிள்ளைகளை அண்ணன் தேர்வு பண்ணி களத்தில் இறக்கிட்டாங்கன்னு சொல்லணும். சொல்ல போனா இவங்கெல்லாம் இப்பதான் அவங்க கேள்வி வந்திருக்கு, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இல்லை, அதுதான் உண்மை. அவன் இப்பதான் தொடங்கியிருக்கா. இப்ப நீங்க கேட்குறீங்க. இப்ப நாங்க அப்படி இல்லை, என்றுமே மக்களோட தான் இருக்கும். நம்ம மக்கள் படையில இருக்கிறது யாரு? இப்ப அரசியல் கட்சிகள் தேர்தல் வரும்போது தான் ஆடுவாங்க, பாடுவாங்க, இலவசம் கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை. இது மக்களுக்கான கட்சி. அப்ப என்றுமே மக்களோட நிக்கிறது கட்சி. இப்ப அதிகாரம் இருக்கு, நான் நிக்கிறேன். அதிகாரம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி நான் வரல, அப்பெல்லாம் கிடையாது. அப்ப மக்களுக்கான கட்சி மக்களோட நிற்போம். அப்ப அங்க நிக்கிறது எல்லாமே எங்க தங்கச்சி, அக்கா, பெரியப்பன், சித்தப்பன், இப்ப உறவு முறையா நான் நிக்கிறோம். இப்ப தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று சக்தினா யாரு? நாம் தமிழ் கட்சி. அது எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க வைக்கிற வியூகம் அது வேற மாதிரி இருக்கும். இப்ப இவன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் போட்டி போடும்போது எமது அண்ணன் செந்தமன் சீமான் மரத்துக்கு மாநாடு. தண்ணீரின் தேவை என்ன? நீரின்றி அமையாத உலகு. அப்ப தண்ணீர் மனித உயிர்களுக்கு இல்ல, எல்லா உயிருக்கும் எவ்வளவு தேவை என்பது சொல்வதற்கு மாநாடு போறாரு. அப்ப ஒரு சராசரி அரசியல்வாதியா இருந்தா அவர் என்ன பண்றதுன்னா, தம்பி இந்த சீட்டு யாரு இப்படி
இந்த இவனுக்கு இத்தனை சீட்டு, இந்த அங்கே இவன் நிற்கிறான், இப்படி தானே பேசணும், நான் கூட்டம் போடுறேன் ஆர்ப்பாட்டம் போடுறேன் நின்றுட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, நாளை முதல் சரியாக வந்து 4 மணி அளவில் திருவையாறு அந்த திருவையாருக்கே மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. என்ன அப்போ அப்படிப்பட்ட திருவையாறு நகரில் வந்து அண்ணன் தண்ணீருக்கு மாநாடு போடுறாங்க. அப்போ தண்ணீருக்கு மாநாடு போட தேவை எங்கே வருது? அப்போ தண்ணீருடைய தேவை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்போ மக்களை ஒரு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு தண்ணீரை பற்றி ஒரு உதாரணம் சரியா சொன்னோம்னா, அம்மையார் ஜெயலலிதா பற்றி சொல்றேன் பாருங்க. அவங்க வந்து கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க தங்கச்சி. ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்றாங்க. அப்போ தண்ணீர் வந்து சந்தை பொருளா மாற்றத்துல முதன்மை காரணம். ஏன் தடுக்க முடியல? அப்போ இந்த தண்ணீருக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தண்ணீர் விற்கிற வர வருமானம், அப்போ நாம் தமிழ் கட்சி இதான் தவறுன்னு சொல்லுது. என்ன அப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது தண்ணீர் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா விஷயங்களுக்கும் சொந்தமானது. அப்போ நீ மட்டும் தான் கிண்ணிலே அப்புறம் போட்டு பாட்டில் போட்டு வித்துக்கிட்டு இருக்க. அப்போ மனுஷன் இந்த இவங்க தான் வந்து போய் பணம் கொடுத்து வாங்குவான். அப்போ எல்லா உயிர்களும் எப்படா வாங்கணும் ஒரு கேள்வியை முன் வருது. அப்போ தண்ணீர் தேவையை பற்றி மக்களுக்கு புரிய வச்சோம்னா இந்த தண்ணியோட சந்தையை உடைக்கிறோம், தண்ணீர் இலவசமாக்குறோம். அப்போ நீங்கள் நம்ம இப்போ தமிழ்நாடு அரசுடைய ஒரு இது கூட சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அப்போ படிக்கின்ற மக்களுக்கெல்லாம் வந்து பஸ் பாஸ் இலவசம்னு சொல்கிற இந்த அரசு அப்போ படிக்கிற கல்லூரிக்கு மட்டும் 10 லட்சம் பில்லை போடுது. இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை அண்ணன் செந்தமன் சீமானம் நாம் தமிழ் மக்கள் புரிகிற நிலையில இருக்கிறாங்களா? ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கும் அறிந்த ஒரு உண்மைதான். மக்கள் புரிகின்ற நிலையில் இருக்கிறார்களா? தங்கச்சி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நாங்க என்ன பனையூர்ல இருந்து பாக்குறாளா? மக்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல்லாம் நொந்து வாழ்ற மக்களோட மக்களா வாழ்றாள். நாங்க பனையார் மாதிரி பார்த்துட்டு ஓட்ட முடிகிறாள். நாங்க தெருவுக்கு வந்து நிக்கிறாள். நாங்க மக்கள் பிரச்சனைக்கு முதல்ல குரல் கொடுக்குறாங்க. அது போல எல்லா உயிர்களுக்குமா உடனே நிக்கிறாள். நாங்க உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். என்ன இப்ப மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனாலதான் நாங்கள் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்குது. அப்போ மரம்னா என்ன, காத்துனா என்ன, தண்ணினா என்னன்னா மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. இந்த அதிகாரத்தை பெற்று என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியாத மக்களை வச்சுட்டு அதிகாரத்தை இப்போ பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிக்காளி பிள்ளைக்கெல்லாம் எத்தனையோ பேர் உயிர் விட்ட கதெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் என்ன வாவு சிதம்பரம் போராட்டத்துக்கு போய் செத்தவங்களா? இது ஒரு திரைகளை மின்ற ஒரு நடிகனுக்கு போயிட்டு உசுர விட்டவங்கலாம் உண்டு. என்ன அது யார் செத்தவங்க போகிற யாரு? ஏன் தங்கச்சி, ஏன் சொந்தக்காரன், ஏன் ரத்தம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என் சொந்தக்காரன் இல்லையா? அப்ப எங்க வலிக்குது? அப்ப என் சொந்தக்காரனுக்கு பிறகு புரிதல் இல்லாம தன் தலைவனை திரையில் தேடுகிறான். ஒரு அடிப்படை பேசிக் நாலேஜ், ஒரு அடிப்படையே இல்லாம தனக்கு இந்த மண்ணை ஆள தலைவனை எங்க தேடுறான்? திரையில தேடுறான். டேய், சுவிட்ச் ஆஃப் பண்ணா படம் ஓடும், சுவிட்ச் ஆஃப் போட்டா ஆஃப் ஆகி போகும்டா. இந்த ஒரு அடிப்படை தேவை தெரியல. சினிமாவில் 100 பேர் அடிக்கின்ற என் தம்பி விஜய் வெளியே வந்து அடிப்பாரா? ஒரு சின்ன பையன் முடிச்சுட்டு போயிடுவான். சொல்லுங்க பாப்போம். அப்ப அப்படி ஒரு பிம்பத்தை நம்புற கூட்டம் என் கூட்டம். அதுக்கு புரிய வைக்க தேவை இருக்கா இல்லையா? நீ ஓட்டு போடு பாட்டி பாப்பா. என் மக்கள் தேவைக்கு நிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா நாங்க சீமான் தம்பிகள், பிரபாகருடைய பிள்ளைகள். இதை நீங்க மேல புரிஞ்சுக்கணும். இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப உங்க வாழ்க்கைக்கு வரணும். இப்ப உங்களை நம்பிடுவாங்களா? இப்ப நம்பாமலா 37 லட்சம் ஓட்டு போட்டாங்க. நாங்க என்ன பணம் காசு கொடுத்து வாங்கினோமா? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லை. என் மக்கள் புரிஞ்சா போட்டான்ல. எந்த இலவசம் பாருங்க சார். இந்த 37 லட்சம் ஓட்டு வாக்கு வச்சு உங்களால ஆட்சி அமைக்க முடியுமா? இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு பெற முடியுமா அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? 37 லட்சம் வச்சு ஓட்டு அதிகாரத்தை பிடிக்க முடியாது. 37 லட்சம் ஓட்டு போட்டவனும் ஒவ்வொரு தம்பியும் தனக்கான 2 பேரை, இந்த பக்கம் தங்கச்சியும் அண்ணன் சேர்த்துங்க 3 பேர் ஆயிடுறான். அந்த 3 பேர் போட்டு 30 அப்படி கணக்கு பண்ணுங்க. 90 லட்சம் 1 கோடி தொடுதா இல்லையா? அப்ப அதிகாரம் எங்க இருக்கு? தொடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சார்? மக்களுக்கான பிள்ளைங்க மக்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஜெயிச்சுட்டு போறாங்க. மக்களுக்கே சம்பந்தம் இல்லாம ஐயோ ஐயா செத்து போயிட்டான்னு சொல்லும் போது பிளைட்டை பிடிச்சி ஓடுறவங்களாம் இங்க அதிகாரத்தோட வரும்போது இந்த மக்களின் போய் தோடதா? சொல்லுங்க பாப்போம். நாங்க எதுக்குமே ஆசைப்பட்டு வரலையே. இந்த மக்களுக்கு நல்ல வழி காட்டணும் வந்திருக்கோமே, மக்களுக்கு உழைக்க வந்திருக்கோமே. சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும். அப்ப தமிழ் தேசியத்தை நாங்க ஆளணும்னு வரோம். இதுல குறுக்குறுக்கெல்லாம் ஓடக்கூடாது. இந்த அதிகாரத்தை உறுதியா பிடிப்போம். இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க வந்தீங்க, இந்த உண்மையா நிக்கிறீங்க, மக்களுக்காக நிக்கிறீங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னாக்க நீங்க கேள்வி கேட்க, அது நியாயமான ஒரு கேள்வியா இருக்கும். ஏற்றான்ல. இப்ப ஒருத்தையும் போட்டிருக்கான், அவன் அண்ணனையும் தம்பியும் சேர்த்து போட்ட நாங்க வெல்லுவோமா இல்லையா?
அந்த காலம் விரைவில் 26 வந்துருச்சுல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஒன்றும் தங்கச்சி 30 லட்சம் ஓட்டு போட்ட என் தம்பியும் என் தங்கச்சியும் இந்த பக்கம் தான் அண்ணனையும் தான் அப்பாவையும் என்ன எப்பா நம்ம நான் ஒருத்தராக போட்டேன், அவங்க அங்கீகாரம் பட்டுட்டாங்க, தமிழ் தேசியம் மலரப்போகுது, இந்த ஒரு முறை இந்த தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு மண்ணுக்காக நாம் 3 பேராக போட்டால் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சே. அதிகாரம் நாங்கள் தானே, அது வீழ்த்த முடியுமா? மக்கள் தெளிவு பெற்றான்னா ஒன்றுமே இல்லை, முடிச்சு விட்டுருவான். இந்த மக்கள் எங்களை விரைவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஓட்டுக்கு சீட்டுக்கு வந்து என்ன இந்த மோதிரம் அண்டா குண்டா மிக்சி கிரைண்டரு ஐரு ஈருன்னு போட்டு தாக்குற காலத்தில் மக்கள் தெளிவாக எங்களை வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. நாங்களும் மக்கள் தேவையைத்தான் கண்காணிச்சிட்டு. இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திமுக வந்து 1000 விமர்சனம் வைக்குது, 1000 விமர்சனம் வைக்குது. ஆனால் திமுகவை இந்த 4.5 ஆண்டு காலமாக துரத்து எதிர்கட்சி அடிச்சுதாரு அண்ணன் சீமான் தம்பியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொல்லலாங்க, எனக்கும் அவருக்கும் தான் போட்டி, நான் டீ விற்க நான் டீ விற்கிறேன், அவன் சாரா விற்கிறானா? அப்ப டீ விற்கிறவனுக்கும் சாரா விற்கிறவனும் தான் போட்டி. போப்பா, சும்மா கத்தி பேச்சுக்கிட்டு காமெடிலாம் கூடாங்க. இது அரசியலுங்க. மக்களோட நிற்கணும், மக்கள் வழியை புரிஞ்சு நிற்கணும். நெல் மூட்டை பிற நல்லா வளர்ந்து போச்சு மழை தண்ணியில். இங்கே சாரை கொடுனுக்கு பூர் பிடிச்சிருக்கேன், ஏசி விட வச்சிருக்கேன். இப்போ இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்தணுமா இல்லையா? அப்போ மக்களோட யார் நிற்கணும்? நீ போவியா? நாங்கள் போவோம். எங்கள் மக்களுக்கு அது. நாங்கள் விவசாயி தானே. நாம் தமிழக சொல்லிய முதன்மை குறிக்கோள்டா விவசாயத்தை அரசியல் படுத்தி என்ன அரசே விவசாயம் பண்ணு சொல்லுங்க. அண்ணன் சொல்றாரு நேற்று, அரசே விவசாயம் பண்ணுமியா அப்படின்னு சொல்ற ஒரு தம்பி, ஒரு அண்ணனுடைய தம்பி நாங்கெல்லாம். நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மக்களுக்கு சரியா யாரு போறா? நாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்க வரீங்க இருக்கு அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தை இப்படி வரவனுக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வரவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் மக்களுக்கு சேவை வந்துட்டு இருக்கேன். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த மக்கள் ஒருபோதும் எங்களை விட்டுற மாட்டாங்க. நான் மக்களுக்காக நிற்கிறேன். என்ன எவங்களுடைய சமரசம் பண்ணிக்கல. எந்த அரசியல் கட்சியோட நான் வந்து காசுக்கும் பணத்துக்கும் 4 சீட்டுக்கு 3 சீட்டு நான் முட்டி போட்டு நிற்கல. மக்களோட நின்றுட்டு இருக்கேன். இந்த மக்கள் உங்கள் பிள்ளையை கையோட மாதிரி நான் நம்பி நின்றுட்டு இருக்கேன். அப்போ இந்த மக்கள் வாக்கு போட போறாங்க 26ல் அதிகாரத்துக்கு வர போறேன். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா சார், நீங்க மக்கள் தெளிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படின்றதுதான் 2026ல போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சீமான் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கும்போது சீமானவர்களுடைய பேச்சு எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு காணொலியும் எடுத்து பார்த்தா நமக்கே வந்து தெரியும். இந்த மாதிரியான முரணான பேச்சுக்கள் காரணமாக நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள்லாம் வெளியில வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. வந்து யார் கூட போய் சேர்றாங்கன்னு பார்த்தா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களோட வந்து போய் சேர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி வந்து உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வெளியில போறது உங்களுக்கு பின்னடைவு தானே? தங்கச்சி எழுப்புற கேள்விலாம் வந்து நேரா பார்க்காம ஒரு காணொலியை முழுசா பார்க்காம அன்னை வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்பார் காணொலி. கடைசியில் ஒரு அடிச்சுட்டு இருப்பார் 2 நிமிஷம். நீ இந்த பக்கமா நில்லு, இந்த பக்கம் நில்லுப்பா, நடுப்ப நிற்காதப்பான்னு சொல்லிருப்பார். அதை மட்டுமே பிடிச்சிட்டு கேள்வி எழுப்புறது தவறு. நிறைய பேர் இந்த காணொலி பார்க்குறவங்க பூரா இந்த அதுதானே முக்கியமா வந்து பார்க்கப்படுது மக்கள் மத்தியில. நான் இல்லை, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய அறிவார்ந்த பிள்ளைகளுக்கும் வந்து கொஞ்சம் அடித்தட்டு பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்கிற கேள்வியில் வந்து அறிவார்ந்த பிள்ளைகளுக்கு நம்ம கடத்தினோம்னா அந்த அடித்தட்டு பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க கடத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான். எங்கிருந்தோ கிராமப்புறங்கள்லேருந்து பார்க்குற என்னுடைய அன்பு தங்கச்சி தம்பிங்களுக்கெல்லாம் வந்து நாம் அறிவார்ந்த பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு செய்தி சொல்லும்போது இந்த செய்தி அவங்க கடத்தி விடுவாங்க. ஓஹோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னே, நேற்று முன்தினம் வந்து மாலை 4 மணிக்கு வந்து பேராசிரியர்கள்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ராசரத்னம் ஸ்டேடியத்தில் எழும்பூரில். அதுக்கு அண்ணன் சீமான் வந்து அழைக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திமுக அரசை எதிர்த்து நடத்துகிற ஒரு நிகழ்வு அது. எங்களை வந்து ஏதோ பணி நிரந்தரம் பண்ணுங்க, ஏதோ ஒரு போராடுறாங்க. பேராசிரியர்கள் வந்து போராடுறாங்க, கல்லூரி பேராசிரியர் போராடுறான். அப்போ அவங்களுக்கு அண்ணன் வந்து சிறப்பு அழைப்பாளராக வர்றாங்க. அப்போ வரும்போது இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. யார் பேசிகிட்டு இருக்காரு? அவர் பேர் திடீர்னு சொட்ட மண்டியாக இருக்குமே, அவர் பேர் என்ன? டி ஜெயக்குமார் அவர் பேர். அண்ணா திமுகவில் வந்து சரி அதான் தோணிச்சு சொன்னேன், இருக்கிறது சொன்னேன், அது தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன அது நாகரிக குறைவாக எடுப்போது. அவர் இருக்கார்.
அப்போ அவர் வந்து 5 நிமிடம் கூட அவரும் ஒரு தலைவர் தான், அதிமுக சார்ந்த தலைவர். அவர் வந்து ஏறி 5 நிமிடம் பேச முடியல. அதுக்குள்ளே சீமான் அண்ணன் கார் வருது. அப்போ சீமான் அண்ணன் கார் வரும்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு கோஷம் போடுவாங்கள்ல, என்ன தமிழக அரசு ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் இறங்கி உள்ளே வந்துடுறாங்க. அண்ணன் தெரியும், அவர் சரச்சான இறங்குவார், சரச்சான வந்துடுவார், யாருக்காக நின்றுட்டு இருக்க மாட்டார். அப்போ இறங்கும்போது அந்த சேகுமார் ஐயா வந்து பேசவே இல்லைங்க, இறங்கி வந்துட்டு அண்ணனை கை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சேகுமார் ஐயா கை கொடுத்தான்னு கேட்பீங்களா? ஒரு அரசியல் மாண்புங்க. இதே சேகுமார் ஐயா தான் போன வாரம் சொன்னார், சீமா என்ன மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி அழுகுறாரா, மரத்துக்கு ஓட்டுருக்கான்னு கேட்டவர். அவர் நினைவுறேன். அப்போ அப்படி கேட்டு என்ன சொல்லி அடிக்க முடியுமா? போய் அவருக்கு அறிவு பத்தலைங்க. மரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அந்த மரம் எவ்வளோ இயற்கை கொடுக்குது, அந்த மரத்தோட இலைகால எவ்வளோ காற்று வருது, எவ்வளோ நீர், இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த புரிதலே இல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிட்டாரு அண்ணனை. அப்போ நீங்கள் வந்து அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அதுக்கப்புறம் அண்ணன் கட்டி பிடிக்கிறாரு, அப்படி கேட்க முடியுமா? அது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், அரசியல் மாண்பு வேறு, தனி மனித மாண்பு வேறு. அரசியல் இருக்கிறது வந்து மாண்பு, தனி மனிதலேருந்து ஒழுக்கம், அது பண்பு, பாசம். நாங்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் உள்ள ஆட்களை வந்து என்ன எங்கள் அண்ணனாவும் தம்பியை தான் பார்க்குறோம், எதிரியாக பார்க்கல. ஆனால் அரசியல் வரும்போது கொள்கையும் கோட்பாடு நிற்கிறோம். எங்களுடைய கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. இப்போ தாவேக்கா தம்பியா நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். அவர் தமிழ் தேசத்தை ஆதரிக்கணும்னா சொல்ல வரல, அவர் சரியான ஒரு புதலை ஏற்படுத்தி அவருக்கான அரசியலாவது கட்டமைச்சா நாங்கள் வாழ்த்திருப்போம். அரசியல் ரீதியா பல்வேறு தகவலை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி.